ஏன் கோச்சு அதுக்காக இல்ல, நீங்க டான்ஸ் ஆடுறது உங்க தொழில். ஆனா என்னையும் அத்தனை பேருக்கு மத்தியில் ஆட வச்சீங்க. மயில் சும்மா வந்து அழகலமா, மேகத்தை பார்த்ததும் தோகையை விரிச்சு ஆடும். நான் மேகம், நீ மயில். மேகத்துக்கு உன் மேல மோகம். என்ன பத்தி தெரியாதவன் நீதானா டான்சர்? எத்தனை நாள் இங்க வந்து தங்கி இருக்கோம். ராவ் பகதூர் சிங்காரம், மெட்ராஸ்ல பெரிய பேங்கர், பொருளாதார நிபுணர், எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆக எங்க குடும்பம் 4 பேர். 4 பேரா? என்னையும் சேர்த்தா? ஏன் ஒன்ன சேர் 4 பேர் சொல்றீங்க? தப்பு தப்பு தப்பு, 3 பேர். குடும்பத்தை பத்தி எனக்கு என்ன கவலை? வேற யார பத்தி கவலை? பத்தி தான். பொண்ணை பத்தியா? ஏன் பொண்ணை பத்தியா? அம்மா, கொடைக்கானல்ல நாம நல்ல காத்து வாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி கெட்ட காத்தெல்லாம் படக்கூடாது. வா உள்ள போ, வெளியே விடு. மூஞ்சப்பா கோமாளி, கண்ண புடிங்கி புடு. பாக்குற ஓடுற. ஏதாவது தெரியுதா? குளிர் தெரியுது. உருப்படாத பயில மணி 11 அடிக்குது. என்ன பெல் அடிச்சு பையனை பால் கொண்டு சொல்லணுமா? தங்கச்சியை போய் தேடி பாடுறான்ற. உங்களை தனியா விட்டுட்டா ரூம்ல காலம் கெட்டு கிடக்குப்பா. தங்கச்சி தனியா போயிருக்கா, என்ன தனியா விட மாட்டியா? வாடா வாடா, எந்தடா? ஏன் இங்க வந்தீங்க? இது ஏறும் இல்ல ஏறும். இல்ல ஏறும். நான் சொல்றேன் ஏறும். நான் சொல்றேன் ஏறும். ஏறும் என்றும் ஏறும் என்றும் ஏறும் என்றும் ஏறும் என்றும் ஏறும் என்றும் ஏறும் குழுப்பு இந்த கலதாவா பண்றீங்க? இதுங்க போலீஸ் கூப்பிடுறேன். போலீஸா? எடுங்க கைய. போலீஸ் கூப்பிடுறேன். விலங்க மாட்டேன், ஜெயில போட்டேன். ஆமா, ஜெயிலுக்கு போறது நானா நீயா அங்க அப்ப தீர்மானம் பண்ணலாம். முதல்ல ரூம் நம்பரை பாருங்க. நான் ஏன் பாக்கணும்? உங்களுக்கு தான் கண்ணு தெரியல. இன்னொரு தடவை பாருங்க. என்ன பார்த்தா கண்ணு தெரியல சொல்றேன். திருப்பி வச்சியா? நானா? இந்த பாரு ஆணி எங்க? இந்த பாரு 9. அப்பதான் இப்ப போறேன். போலீஸ் கூப்பிடுறேன். எனக்கு மாட்டேன், ஜெயில பூட்டேன். வேண்டாங்க வேண்டாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ ரொம்ப கைப்பற்றி விடுறேன். தப்பு தப்பு, வேண்டாம், காலை பிடிக்கிறேன். போலீஸை மட்டும் கூப்பிடாதீங்க. பாக்கியா இலக்கியம் படிச்சிருக்கியா? காவியம் தெரியுமா? பெண்ணாகப்பட்டவள் ஆணாகப்பட்டவனை பார்த்தாலே காதல்னு சொல்றான். நீ என்னடான்னா ஒரே ரூமுக்குள்ள ஒரே படுக்கையில பக்கத்துல படுத்து இருக்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதான்
இப்போ நான் உன்னை பார்க்கிறேன், நீ மண்ணை பார்க்கிறாய். நான் உன்னை பாக்குறேன், நீ மண்ணை பாக்குற, என்ன பாடுறா? உங்களை பார்த்து என்ன பண்றது? முதல்ல ஒரு புரோகிதரை பாருங்க. ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க, அதெல்லாம் சாத்து சொல்றீங்க. அப்ப சொல்ற வார்த்தையா அது? உண்டாத பயலே, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நான் தலையில முக்காடு போட்டுட்டு போக வேண்டியதுதான். போங்களேன், கொடைக்கிறான்ல குளிருக்கு போத்திட்டு போறாங்கன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க. ஓ, என் மானம் போகுதே. இப்பதானா ரூமுக்குள்ள போயிடுச்சு, வெளியே போனா என்ன? இப்பதான் தெரியுது ஒரு அம்மா வேணும்னு. இந்த சாக்க வச்சு உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணமா? ரெண்டாவது கல்யாணமா? அவ இருந்தா இப்படி எல்லாம் நடக்க மாட்டா. அதானே அண்ணகாரன், நானே சும்மா இருக்கேன், அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? அவகிட்ட என்னடா பேச்சு? வெளியில வா. வலது காலை வச்சு வாங்க, எந்த காலையா வச்சு வெளியில வா. நீ ஏன்டா வர? உள்ள வா. பயா வர்றான், ஏன்டா கத்திரிக்க? காலகாலத்துல கைய புடிச்சு கொடுக்கப்பா. கைய வா. ரெண்டு பேர் ரூம்ல இருந்திருக்காங்க, இது வரைக்கும் அவன் கைய புடிச்சிருக்க மாட்டான் நான் நினைக்கிறேன். அவன் டான்சர் ஆச்சு, முதல்ல கைய தானடா பிடிப்பான். ஐயோ, கல்யாணத்தை பண்ணி வைங்கப்பா. இப்பவே ரயில் போ. டேய், என் பொண்ணை கிணத்துல தள்ளால் தள்ளுவதை தவிர உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். ஏன் முடிக்கிற? கிணத்துல தட்டுவாராமா? தள்ளட்டுமே, உனக்கு நீங்க தெரியாதா? தள்ளா நீங்க எடுத்துக்கிய. ஒரு தட்டம் பொண்ணை பெத்த அப்பங்கள்ல விரல விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டுறான். மனசிருந்தா மார்க்க உண்டியா? ரயில் மார்க்கா? இல்லது டிக்கெட்டு பணம் இல்லையா? பெஞ்சு கட்டில படுத்துட்டு போய. டிக்கெட் கடை பாத்ரூம் போ. வாயா. இலக்கியம் படிச்சிருக்கியா? அதான் அன்னைக்கே கேட்டீங்களே. இன்னும் படிக்கிறியா? அதாவது இலக்கியத்தை சொல்லியிருக்காங்க, காதல் காதலிக்கு தனியாயை மாற்றி சாந்திரமெல்லாம் பண்ணிக்கோங்க. இப்ப நான் உன் கையில ரெடியாத்தை மாற்றி சாந்திரமணம் பண்ணிக்கலான்னு. நான் போயிட்டு வரேன். எங்க வர்றது? நான் தான் மெட்ராஸ் தான் வர்றேன். எனக்கு மெட்ராஸ் தான். மெட்ராஸ்ல எங்க வீடு தெரியுமா? ஓஹோ, இன்னும் புதுசா கேட்கிறேன். நல்லது. எப்படி? உன்னை ஹோட்டல்ல எப்ப பார்த்தேனோ அன்னைக்கே எல்லா விஷயத்தையும் உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டேன். வேற வேலை இல்லையா? நான் மத்தவங்களுக்கு முன்னால ஆடத்தான் வந்தேன், ஆனா இப்போ உன்னை சுத்தி ஆடிக்கிட்டு நிக்கிறேன். அப்பா தேடுவாரு. எப்ப தேடாம சும்மா பேசாதான். ஆஹா, என்ன எவ்வளவு நைட்டா இருந்தது. கணத்தை பார்த்து காட்டு மாடம். அம்மா அம்மா இல்லையா? வந்துட்டியாப்பா? கும்பிடுறேம்மா, கும்பிடுறேன். இப்போ அது உங்க அம்மா ஞாபகம் வந்தது உனக்கு? எல்லாரும் வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? அதாவது சீசன் முடிவு போச்சுமா, வந்துட்டாங்க. அப்படியா? பாப்பா ஏப்பா, இனிமேலாவது என்னை விட்டு எங்கேயும் போகாது. நான் ஏன் போறேன்? இங்கே என்னப்பா? உண்டாங்க. ஏப்பா? இதெல்லாம் நீ தான் செய்யுங்களா? பின்ன வேற ஆள் இல்ல? வேற யார் செய்யறது? என்ன? என்னப்பா? ஏமா இம்மா மொத்தம் இருந்தது கையை இப்படி திரும்ப வச்சுக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நான் எதுக்கு இருக்கேன்? கொடுங்கம்மா. அம்மா, என்னப்பா? வழியில ஒவ்வொருத்தன் நிக்க வச்சு என்னன்னு கேட்டாந்து. என்னப்பா இதெல்லாம்? என்னன்னு கேட்டாந்துமா? கூடப்பா போமா, என்ன பார்த்து அந்த பசங்க அறிவு இருக்கான்னு கேட்கறாங்கம்மா. உண்மையா? ஆமாமா. யார் அப்படி கேட்டது? எல்லாரும் தான் கேட்டான், ஒருத்தவன் கேட்டான், வரிசையா கேட்டான். ஏண்டா உங்க அம்மாவே வயசான காலத்துல வேலை செய்ய விட்டுட்டு ஊர்வா சுத்தியலாம் மூளை இருக்கான்னு எனக்கு கேட்டாமா. அம்மா, ஒரு நல்ல துணையா வச்சிருந்தீங்கன்னா இந்த பேர் எனக்கு வருமா? ஆமாப்பா, நானும் அதைத்தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அம்மா கத்தி கல்வி அம்மா கட்டா எங்க அம்மா தான் அம்மா தான். நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னை கேட்டு. அம்மா, என்ன எதுக்குமா கேட்கணும்? நீங்க முடிவு செய்யறா சதாமா, எனக்கு திருப்தியா இருக்கட்டாமா நீங்க செய்வீங்க. ஒரு நல்ல வேலைக்காரியா வச்சுக்கலாம்னு இருந்தேன்ப்பா. என்னதுமா வேலைக்காரிவா? ஆமாப்பா. ஆமா, கூட்டத்துக்கு ஒரு ஆளு, தண்ணி மூல ஒரு ஆளு, சமையல் பண்ண ஒரு ஆளு, வீட்டு. ஏமா இவங்களுக்காக சம்பளம் யாரு கொடுக்கறது? அம்மா, சம்பளம் கேட்க கூடாது, நம்ம கொடுக்குறோம். எல்லா வேலைகளும் கவனிக்கணும். குறிப்பா உங்களை பார்த்துக்கணும். சில சமயம் என்ன கவனிக்கணும். அப்படிப்பட்ட நம்பிக்கையான ஒரு ஆள் வேணுமா? அப்படி யாரப்பா கிடைப்பா? ஏமா நீங்க சரின்னு சொல்லுங்க, கியூல வந்து நிக்கும். நீங்களா அதான் நாம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அம்மா என்ன பார்த்துருங்க, கிடைக்க மாட்டாங்க. யாருக்கு தம்மா சொல்றீங்க? அம்மா தெரிஞ்சுக்கிட்டான் சொல்லாம இருக்கீங்க. நீ என்னப்பா சொல்ற? என்னையா? ஐயா சொல்லும்படியாத்தான் சொல்ல. நான் சொல்லுவேன், என்கிட்ட வாங்க முடியுமா அந்த வார்த்தைய?
அதாவது நீ சொல்றியா இல்லையா? சொல்லுமா? அது முடியாது. அதாவது எங்க அம்மா கிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு நான் கேட்டேன்னா, ஏம்மா உங்க மனம்மா என்ன கல்யாணமா நான் கேட்க மாட்டேன். ஒரு வார்த்தை கல்யாணத்தை பத்தி கேட்டு வாங்க முடியுமா? நானும் ரொம்ப நாளா யோசனை பண்ணிட்டு தான் இருந்தேப்பா. இருக்குமா? நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து. ஏப்பா பொண்ணு பார்க்க போறியா? இல்லம்மா பெட்டி பெட்டி எடுத்துட்டு போகணும். என்னடா புதுப்பு நெடுக்குமா நடந்துகிட்டே இருக்கிறீங்க? பணத்தை செலவு பண்றதுக்கு என்னடா வழி? ஏப்பா 1 ரூபாயா 2 ரூபாயா? ரூபா 4 லட்சம் செலவு பண்றவன் சாமானியமா? கொஞ்சம் பொறு, ஐடியா சொல்றேன். என்னடா பெரிய ஐடியா? என்ன நீதான் சொல்ல? போக வர ஒரு கார், அங்க கொள்ள ஒரு நல்ல பங்களா, ஆடப்பாட ஒரு கிளப், இங்க உங்க நல்ல ஹோட்டல். ஆமா, இத்தனைக்கு 2 லட்சம் தான் ஆகுது. மிச்ச 2 லட்சத்தை வச்சுட்டு என்ன பண்றது? ஒரு பொண்ணு லவ் பண்ணு. 3 பேருமா? அதுக்கு 30 லட்சம் ஆகும். என்னடா 4 லட்சத்துக்கு கணக்கு கேட்டா 30 லட்சத்துக்கு சொல்றீங்களா? துண்டு விழுகிற பட்ஜெட்டா இருக்காடா? உங்க அப்பா வச்சிருக்காரு, உங்க அப்பா வச்சிருக்காரா பேங்க், அதுல மிச்சத்தை போடுவோம், பட்டியாவது வரட்டும். அறிவு இருக்காடா உனக்கு? எங்க அப்பன் பேங்க்ல பணத்தை போட்டா திரும்பாது, திவால் ஆகும். என் பேங்க் திவால் ஆகும் எவன்டா சொன்னவன்? உங்க மகன் நான் இருக்கும்போது வேற எவன் சொல்லுவான்? நீதானா அது? உட்கார போறீங்களா? நான் நிக்கணுமே, உங்க அப்பன்டா நானு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, இப்ப யாரும் இல்ல, நாங்க 25 வருஷமா இதே சொல்லிட்டு. சரி, ஒத்துக்கிட்டா சரிதான். ஆமா, 3 லட்சம் 4 லட்சம் ஏதோ பேசிக்கிட்டீங்களே, யாருக்கு? என்னது? உன்னிது ஏது ரேஸ்ல? இந்த வாரம் 3 லட்சம் யாருக்கும் அடிச்சு சொன்னாங்களே, அது உனக்கு தானா? அது வேற யாருக்கும்? அவருக்கு இந்த வாரம் தானே, எனக்கு அடுத்த வாரம். அடா ஆண்டி பயல்களா, மடம் கட்டுற மாதிரி எப்பவோ வரப்போற பணத்துக்கு இப்பவே வரவு செலவு பண்றியா? வரப்போற பரீட்சைக்காக இப்பவே படிக்கலையா? 1 மணிக்கு வரப்போற பசிக்கு 9 மணிக்கே சோறாக்குறியா? வரப்போற குழந்தைக்கு இப்பவே வாங்கி எடுக்கிறியா? எப்பவோ வரப்போற ட்ரெயினுக்கு இப்பவே கேட்ட சாத்தலையா? எப்பவோ வரப்போற சாவுக்கு இப்பவே உங்களுக்கு குளிய வச்சு விடலாமா? சொல்லல, பேங்க் திவால் தான். இப்ப அப்பாவுக்கு பேங்க்ல வேலை இல்ல, குழி வெட்டுற வேலை. பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி வழி இந்த பக்கம், வழி எது வாசல் எதுன்னு தெரியாத பயலுங்க. இந்த பயலுக்கு சினைதான். நான் தான் கூட்டாந்த வெளியில போறானுங்க. பதிமூணு தடவை எண்ணி பாக்குறேன், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எண்ணிக்கை வருது. 5 நயா பைசா அடிக்குது. பயம் எடுத்திருப்பானா? அவளை சிப்பா போவான். ஏமா வேலைக்கார பையன் இல்லையா? ஆஹா வேணாம், பாதிய குடிச்சிட்டு மீதிக்கு தண்ணிய ஊத்தி கொண்டாந்து கொடுப்பான். என்னம்மா இது? பால்ல பழந்தான் விழுவுன்னு கேள்விப்பட்டிருக்கு, பூ விழுவுத? அது மரத்துல இருந்து விழுந்திருக்கோம்ப்பா. மேல மரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கியா? இல்ல, காத்துல அடிச்சிட்டு வந்து விழுந்திருக்கோம். காத்துல ஜன்னலை மூடு, கல்லு வந்து விழப்போம். என்னம்மா என்னம்மா ஜன்னலை சாத்துற? சாத்திட்டேன்ப்பா. என்ன விசில் சத்தம்? அது விசில் சத்தம் இல்லப்பா, குயில் குயில். குயிலா? ஆமாப்பா, சரியா கேட்டு பாருங்க. கேட்டுட்டேன், சுடணுமே. வேண்டாம்ப்பா. ஒண்ணே இல்ல, இந்த குயில. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. இந்த குயிலத்தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அப்பா அப்பா சொல்றது கேளுங்கப்பா. இந்த பாரு, இந்த குயிலை சுட்டு அதோட ரத்தத்தை எடுத்து என் உடம்புல தடவுனாத்தான் எனக்கு இருக்கிற வாயு உத்தரவு எல்லாம் போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்பா, குயில் நிறம் கருப்பு, இந்த ராத்திரில உங்க கண்ணுக்கு தெரியுமா? ஆமா. வேண்டாம்ப்பா, நாளைக்கு காலையில பகல்ல சுடலாம். பகல்ல குயில் வருமா? அது இங்கேதான் சுத்திட்டு இருக்கோம். ஏன்பா, நீங்க கண் முழிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல? போங்க போங்க, போய் படுத்துக்கங்க. ஆமா. வந்துட்டே இல்ல? நல்லா இருக்கு. என்ன துடிச்சது உங்களுக்கு? துப்பாக்கியை தூக்கிட்டார் அப்பா. சுட்டிருந்தா என்ன இருக்கும்? என்ன ஆயிருக்கும்? பாரு, எந்த அப்பனாவது தன் மகளுடைய காதலனை மாலையை போட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்டாங்களா? இதுக்கெல்லாம் பயந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன
பழமொழி கேட்டிருக்கியா? காத்து இருந்தவன் பொண்ணா? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? சொல்லக்கூடாதா? காதலிக்கிறீல்ல? அப்ப சொல்லுவேன், துணிஞ்சு சொல்லுவேன். கூட்டம் போட்டு மீட்டிங் எடுத்தியா? ஓஹோ, இவன் தான் உனக்கு வழிகாட்டியா? அயோக்கிய பயலே, என் வீட்டுக்குள்ள புகுந்து என் பொண்ணுகிட்டே பாருயா நீ? சீக்கிரம் வாங்க. விடாத ஐயா, ஏதோ கீழே விட போறான்னு பிடிக்க சொன்னா புடிச்சுக்கிட்டே நிக்கிறான். இவன் தான் உன் குயிலா? நல்லா பாடுது. காதல கேட்டுதா? காதும் கேட்டது, கண்ணும் பார்த்தது. இதுக்குதான் கஷ்டப்பட்டு பாடினேன். உங்களுக்கு எப்படி சொல்றது எங்க லவ்? இப்ப தெரிஞ்சு போச்சுல, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எங்க லவ்வுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டேனே. அப்படியா? வாங்க போங்க. முதல்ல மாமியார் வீட்டுக்கு போகணும். ஏது மாமியார்? மாமியார்? ஆமா, உனக்குன்னு ஒரு மாமியார் வீடு தயார் பண்ணி வச்சிருக்கேன். வீடா? வசதியா இருக்குமா? வசதி வேற வேணுமா? இல்ல, கொஞ்சம். ஆமா ஆமா, இரும்பு கம்பியால ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி இருக்கும். ஓஹோ. மணி அடிச்ச உடனே சோறு வரும். நீங்களும் வாங்க. இதெல்லாம் செய்வான் இவன் தான். குடிச்சிட்டு போங்க. வாங்க சார், உண்மையை சொல்றேன். டேய், அங்க போய் சொல்லு. அப்பா அப்பா வேண்டாப்பா. சாப்பாடு மாமா ஒண்ணும் செய்ய மாட்டார். ஆமா மாமா. வாங்க மாமா. அப்பா சார், தயவு செஞ்சு நான் என்ன குத்தம் செஞ்சேன்னு கேளுங்க சார். சார், கொடைக்கானல் ரோட்ல இருந்து என் பொண்ணு கூட சுத்தா சார். கேட்டா காதல் கத்திரிக்காய் மண்ணாங்கட்டின்னு சொல்றா சார். ஐயோ, கேட்கறதுக்கே வெக்கமா இருக்கு. ஆபாசம் சார், ஆபாசம். ஆமா, நீங்க இவருடைய பொண்ணை காதலிக்கிறீங்களா? நான் மட்டும் இல்ல சார், இவர் பொண்ணும் என்ன உயிரா மதிக்குது. போய் போய் வெறும் கட்டி பிடிச்சுக்கிட்டு கண்ணத்தை கிள்ளிக்கிட்டு டூயட் பாடுறாங்க சார். டூயட் சார், சினிமாவுல வர்ற மாதிரி. அவ ஓடுறான், இவன் துரத்தான். அவ ஒளிரா, இவன் தேடுறான். அவ கீழே விழுறா, இவன் கைய பிடிச்சு தூக்கி விடுறா சார். இவனுக்கு சார் இந்த வேலை. சார் சார், இப்ப புரிஞ்சுட்டீங்களா? நானும் அந்த பெண்ணும் ஒருத்தர் காதலிக்கிறவங்களுக்கு இவதான் சார் சார். இலே, ஊசி துவாரத்துல ஒட்டகம் நுழைஞ்சால் நுழையலாம், என் பொண்ணு மனசுல நீ நுழைய முடியாது. மார் கட்டி சொல்றா, மார் கட்டி சொல்றான். ஐயோ ஐயோ, கைய விடு, கைய விடு சார். முதல்ல என் பொண்ணு கைய பிடிச்சா இப்ப என் கைய பிடிக்கிறான் சார். ஹார்ட் வீக், அதுக்காக சொன்னேன். அதாவது உங்க முன்னிலையில் தான் எங்க ரெண்டு பேருடைய திருமணம் நடக்கணும், அதுக்காக தான். யாரு உனக்கா திருமணமா? அது நடக்கவே நடக்காது. ஏன் சார், இதுல இருந்து அவங்க ஒருத்தர் விரும்புறாங்க தெரியுது இல்ல, நீங்க ஏன் குறுக்க நிக்கிறீங்க? நீங்களாவது குறுக்க நில்லுங்களேன் சார். சார், பேசாம கல்யாணத்தை செய்து வச்சிருங்க சார். யாருக்கு? இவனுக்கா? சார், இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் கூத்தாடி சார், பொம்பளை மாதிரி டான்ஸ் ஆடுறான். என் தொழிலை பத்தி கேவலமா பேசுறாங்க. என்ன பத்தி பேசுங்க? எங்க தொழில் என்ன வச்சிருக்கீங்க? என்ன? உங்க சாமி கும்பிட்டு சிதம்பரத்துல. ஆமா. அவர் எப்படி நிக்கிறாரா? அவர் தெய்வம். அவர் தெய்வம், கலையும் தெய்வம் தான். ஆமா சார், இவருக்கு கலையை பத்தி தெரியாது சார். டேய், தலைய பத்தி யாருன்னா தெரியாது சொல்றேன். டான்ஸ் பத்தி தெரியாதுன்னு சொல்றேன். சார், தப்பாங்குத்து முடியுமா? என்னடா டப்பா குத்து? ஒரே நிமிஷத்துல அடி காட்டுறா. சுப்பா சொல்றாங்க, முடியாது சார். ஏன் முடியாது? இப்ப முடியுதா? டேய், நானும் கூத்தாடி தான்டா. முடியுமா? முடியும். முடியாது. டேய், நீ கை தட்டாத. நீ யாரு? ஆமா சார், சார், கூத்தாடியுடைய பொண்ணை கூத்தாடி கல்யாணம் பண்ணிக்கலாம் சார். கூத்தம் தான் சார். சார், ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர், என்ன இங்க கலாட்டா? அடடே, ஆபோதுரா. என்ன சார், என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல சார், ஒரு லவ் கேஸ். எஸ் சார், இவருடைய பொண்ணை இவர் லவ் பண்றாரு, பொண்ணை இவர் லவ் பண்ணது. இது தவப்பனாருக்கு பிடிக்கல. இதான் சார் கேஸ். என்ன இவன் குள்ளக்கார பாபு மாதிரி இருக்கானே. ஆல்ரைட் ராபோதோ, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்த கேஸ் கவனிச்சுக்கிறேன். யூ கம் வித் மீ. கமான் கமான். சார், சார், அவனை விட்டுடாதீங்க. அவன் கில்லாடி. உங்க கையையும் பிடிப்பான் சார். 10 வருஷம் போடுங்க. உள்ளூர்ல வைக்காதீங்க, வேலூருக்கு அனுப்புங்க. கேஷியர பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2,10,111. 111. என்ன அதே பாத்துக்கிட்டு இருக்க? ஏதாவது குறைதா? இல்ல சார், சரியா இருக்கு சார். என்ன காலையில இருந்து இதைத்தானே பாத்துக்கிட்டு இருந்தா, அப்புறம் பாத்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு பாருங்க. எஸ் சார். பாக்குற பாரு எடுத்துவாங்க. அப்பா, என்னடி சிரிக்கிற? 4 வருஷம் போற நீங்க இந்த மாதிரி தடி உணவ பதிலாளி இருக்கிறானா? பாட்டி அடே அடே, கொள்ளமாறீங்க, முடிச்ச வைக்கீங்க, செருப்பு வைக்கீங்களா? ஏண்டா, அக்கா தங்கச்சி வேலை பார்க்கலையா நீங்க? உங்க ஆடி போற பாட்டு பாட்டு என்னடா என்ன புடவை கட்டிட்டு ஒழுங்கா ஒரு பொம்பளை ரோட்ல வர முடியல? ஏன்? 2 காலி பசங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து விசில் அடிச்சுக்கிட்டு என்ன சுத்தி சுத்தி வர்றானுங்க.
ஒன்னையே சுத்துறாங்களா? குத்தி இருந்ததுனால தப்பிச்சேன்டாப்பா. காலம் கெட்டு போச்சு. உட்கார பாட்டி. இல்லையா? இதுலதான் உட்கார்றதுதான் அது. ஆமா, நீ யாரு பாட்டி? வேண்டாப்பா, சொன்னா புரிஞ்சுக்குவியா? புரிஞ்சுக்க மாதிரி சொல்ல. நான் தான்டாப்பா சீதா பாட்டி. ரொம்ப ஃபேமஸா? ஒன்ஸ் அப்பான் எ டைம். அதாவது கள்ள நோட்டெல்லாம் அடிச்சு ஜெயிலுக்குள்ள போனானே மன்னாரு, எம்எஸ் மன்னாரு. அவன் ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக 2 பேரை கொன்னுட்டு வெளியே வரும்போது போலீஸ்காரன் தலையை சீவி அதை எடுத்துக்கிட்டு அவர் பொண்டாட்டிக்கிட்ட போய் இதுதான் உன் புருஷனான்னு கேட்டாரு. உன்னை யாருன்னு கேட்டேன். அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பாட்டி. உன் வீட்டை கேட்டா பக்கத்து வீட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமா, இங்க எங்க வந்தா உனக்கு என்ன வேணும்? வைக்க வேற பல தாண்டா பேங்க்குக்கு பலகாரம் சாப்பிடுவா வருவா ஒரு கேள்வி. பணம் கேட்க தாண்டா வந்தேன். உன் பேர்ல கணக்கு இருக்கா? இல்ல, இனிமே தான் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ண. இதோ பண்றேன். அடே என்னது துப்பாக்கி? சுட்டா செத்துடுவேன். சுடாத. நானா சுட மாட்டேன். கை நடுக்கத்துல தானா சுட்டா நான் என்ன பண்ணுவேன்? நடுக்கிற கையில இதெல்லாம் ஏன் எடுக்கிற? உள்ள வை. எனக்கு பணம் வேணுமே. ஆனா என்கிட்ட ஏன் கேக்குற? நான் எல்லார்கிட்டயும் கேட்பேன். நான் கொள்ளக்காரி. ஐயோ, உன்னை பார்த்தா நல்லவளா தெரியுது. எங்க பார்த்தா தெரியுது? மூஞ்சிய பார்த்தா. இந்த பாரு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவனுக்கு உருப்படாத பையன். சுட்டுடுவேன். அவனு சுட்டா பரவாயில்ல, சனிய ஒழிஞ்சதுன்னு பேசாம இருப்பேன். ஒரு பொண்ணு இருக்குது, தன்னந்தனியா தவிக்கும். நேரத்தை கடத்தாத. சீக்கிரம். இது என்ன வச்சிருக்கிற இதுல? பணம். அது என்ன கட்டு? அதான் 100 ரூபா கட்டு. அதுல ஒரு 3 கட்டு வை. எப்படி? இது என்ன பட்டாசு கட்டுன்னு நினைச்சியா? அது என்னது? அது 1 ரூபா கட்டு. அத நீ வச்சுக்க. இது என்ன கட்டு? இது 1000 ரூபா. ஐயோ, அத்தனை நான் பார்த்ததே இல்ல. பார்த்து கொடுத்துரு. மரியாதை எல்லாம் உள்ள வை. இதுக்குள்ளயா? ஆமா, இதுக்குள்ளயா? இதுக்குள்ள வை. அதுக்குள்ளயா? சீக்கிரம் வை. நான் வச்சுட்டேன். மூடு. மூடி. இத்தப்புடி. இதை பிடிக்கிறேன்னு. இத்தப்புடி. எனக்கு வெளியே போகணும். இதுக்கு மேல சுமக்க முடியாது. நாளைக்கு வருவியா? நாளைக்கு பேங்க் லீவுன்னு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு இது போதும். நான் போறேன். சத்தம் போடுவேன். என் பணமாச்சு பேரா கத்துவேன். தொண்டையிலேயே சுடுவேன். இங்க வெளியே கார் நிறுத்தி இருக்கிறேன். இங்க இருந்து காருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ போறத பொறுத்து இருக்கு. வேகமா போவேன். வேகமா போனீங்கன்னா 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீ கட்டணும். அதுக்கு முன்னாடி கத்துனா வந்து சுடுவேன். கதவை சாத்திட்டு கத்துனா ஒரு வயல உள்ள வரமாட்டான். நீ உள்ள இருந்தே கத்தி கத்தி சாக. இப்ப நான் வெளியே போறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் சத்தம் போடணும். கீழே விழுந்துராம போ. கையில லட்சுமியை வச்சிருக்க கொட்டிடும். எனக்கு தெரியும். அதுவும் தெரியுமா? அடே 5 நிமிஷம் அப்புறம் தான் கட்டணும். 5 நிமிஷம். 5 நிமிஷம். 5 நிமிஷம். ஐயோ, கடவுள் பணத்தை கூட எடுத்துட்டா. ஓடியாங்க, ஓடியாங்க. புடிங்க, புடிங்க, புடிங்க. என்ன புடிங்க, புடிங்க. என்னையா புடிக்கிறீங்க? புடிங்க. ஒரு கடை திருடிட்டு போறா. அவளை புடிக்குதா? அவளை புடிக்குதா? ஐயோ, வெளியில போறா. புடிங்கயா, புடிங்கயா. ஐயோ, போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. போலீஸ், போலீஸ். கேக்குற மாதிரி சேர்த்து வச்சாரு. புயல் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாரு. ஐயோ, என் படம் போறதுக்கு பதிலா என் பயம் இருந்தா கூட இந்த கவலைப்பட்டிருக்க மாட்டாரே. பையன் போகணுமா? உங்க பையன் தனியா போக மாட்டான். பணத்தோட தான் போவான். ஏப்பா ஒப்பாரி வச்சுட்டு சிரிக்க வேண்டிய நேரத்துல ஏன் அழறீங்க? யாரா சிரிக்கிறது? ₹1,00,000 பறி கொடுத்துட்டு இந்த நேரத்துல நான் சிரிக்கணுமா? ₹1,00,000 போச்சா? நான் சிரிக்கல. ஆமா, வெறுப்ப நீ சிரிப்ப. போனது என் படம் வாச்சடா பாவி. என்ன பண்ணீங்க? இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியாதா? இடுக்கனாவது கடுக்கனாவது எது வந்தாலும் நான் நக மாட்டேன். உங்களை யார் நகர சொன்னா? துன்பம் வரும்போது சிரின்னு சொல்லியிருக்காங்களே, படிக்கலையா? உட்கார்றதுக்கு நேரம் இருந்தா தான் நான் படிச்சிருப்பேனே. உட்கார்ந்தா படிக்க மாட்டீங்கன்னு சொல்லித்தானே ஓடுற பஸ்ல எழுதியிருக்காங்க. திருக்குறள். திருக்குறள் எழுதினாரு வள்ளுவர். நீ எழுதுன. நமக்கே அந்த வேலை வராத வேலை. அதே வள்ளுவருக்கு ஒரு பேங்க் இருந்து ₹1,00,000 காணாம போச்சுன்னா திருக்குறளே வெளிவந்திருக்காதுடா. ஹலோ, அறிவு கட்ட ஜென்மம். அறிவு கட்ட ஜென்மமா? யாரு, நானா? என்ன சார் ஆரம்பத்திலே அறிவு கட்ட ஜென்மன்றீங்க? யார் பேசுறது? உங்க பையன் தான். வேற யாரு? பையனா? இல்ல, அறிவட்ட முண்ட மூளை இருக்காடா. ஒருத்தன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ ஏன்டா குறுக்க பேசுற? அறிவட்ட
உங்ககிட்ட கழுத முண்டம். ஹலோ, உங்களை இல்ல சார், உங்களை இல்ல. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது என் பையன் குறுக்க பேசிட்டான். அவனை இல்ல முண்டம் கழுதேன்னு சொன்னேன். நான் எல்லாம் பேசுவேன் அவனை. அவன் நீங்க யாரு? போலீஸ்காரங்களா? ஆமா, நீங்க அந்த பக்கம் எத்தனை பேரு? கடிச்சிட்டாரா? கடிச்சிட்டாரா? அடிச்சிட்டா? வந்துட்டே இருக்காரா? வரட்டும், வரட்டும். கலவி கடிச்சிட்டான், கலவி கடிச்சிட்டான், கடிச்சிட்டாரா கலவி? கலவி கடிச்சிட்டா இவ்வளவு சந்தோஷம். எந்த கலவி? இந்த கலவி உங்க சேனவனே எங்களுக்கு தெரியும். ₹1,00,000 தூக்கிட்டு போனாலே அந்த கலவி. ₹1,00,000 தூக்கிட்டு போனாலே அந்த கலவி. அவன் கிடைக்க மாட்டான். கிடைச்சிட்டா? எப்படி கிடைப்போம்? எப்படியோ தெரியல. விடுங்கய்யா. ஐயா, ஐயா, நம்ம தானே பாருங்க. அவளேதான் சார், அவளேதான் சார். கம்ப ஊனிக்கிட்டு வந்திருக்கிறான். கிழவி கம்ப ஊனாம கையில தூக்கிட்டு வருவாங்க. அதே நடுக்கும். கிழவி என்ன நடுக்காம என்ன பண்ணுவாங்க? அடே, நான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பொதுவா சொல்லிக்கிட்டு இருக்க. அதே மூஞ்சி, அதே மூக்கு, அதே கண்ணாடி, எல்லாமே அதே தான் சார். பொய் புள்ளாதீங்கப்பா, சும்மா இருக்கப்பா. நீங்க சொல்லுங்க, நீங்க யாரு? நான் அந்த தெருவுல ஆப்பகடை வச்சிருக்கேன் தம்பி. பாத்தீங்களாப்பா, ஆப்பக்கடை காரிக்கும் பேங்க் கொள்ளைக்கு என்ன சம்பந்தம்? தாண்டா லேட்டஸ்ட் டைப். நீங்க எல்லாம் பேங்க் வச்சிருக்கிறதா? இல்லை, ஹோண்டாக்குள்ள வைரத்தை கடத்துறான், செருப்புக்குள்ள தங்கத்தை கடத்துறான், யாரோ எப்படியோ கடத்துறாங்க. அதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. அப்பா, திருப்பி திருப்பி சொல்றேன், திருட்டுக்கும் அந்த பாட்டிக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இப்ப சொல்றேன், திருநது நான் தான். என்ன சார், கேஸே மாறுது? ஏன் சார், கையில கிடைச்ச கேஸ் போயிடுச்சு அப்படின்னு கவலையா? அது ஒண்ணும் இல்ல சார், அவகிட்ட இவன் ஆப்ப கடவாயிட்டு இருக்கான். அவளை காப்பாத்துறதுக்காக கதையை மாத்திரான். இவன் ஒரு லூசு பையன். ஆமா, லூசு பையன், லூசு பையன். சார், திருப்பி திருப்பி சொல்றேன், அந்த பாட்டி நீங்க துன்புறுத்துறீங்க, உங்களுக்கு உசுறு தான் கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடைக்காது. சார், எதுக்கு இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் சீரை விசாரிக்கிறேன்? ஆமா சார், நல்லா விசாரிங்க சார். ₹1,00,000 சார், செலவழிச்சிருவோம், மிச்சமாவது கிடைக்கட்டும். ஐயோ, ஏன்பா சும்மா புலம்புறீங்க? இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. இப்ப சொல்றப்பா, திருநன் நான் தான்ப்பா, நான் தான்ப்பா. திருடுறதுக்கு திறமை வேணும், அது உங்ககிட்ட கிடையாது. பணத்தை திருட்டு கொடுக்கறதுக்கு மனத்திறமை வேணும், அது உங்ககிட்ட இருக்கு. உருப்படாத பயலே. யார், நானா? ஆமா, நாளைக்கு சொல்றேன் யார் திருநாங்க. அதே கிழவி, அதே முகம், அதே கண்ணாடி, அதே தாலி கயிறு. அடிக்கடி தாலி கயிற மாத்திரை ஜாடி நான் இல்ல, அதே துப்பாக்கி. கிழவி, நேற்று தானே அவ்வளவு பணத்தையும் கொண்டு போனேன், அதுக்குள்ளே செலவழிச்சுட்டேன். ஏதாவது சினிமா படம் இருக்கிறியா? சுடாத. எவ்வளவு கட்டு வச்சிருக்கிற? கட்டா? இது என்ன கொத்தவாரி சாவடியில நீ கொத்தவள்ளி கட்டு வாங்கி பழக்கமா? கட்டு கட்டுன்றிய பொண்ணுடுவேன். அத்தனை எடுத்து இதுல கொட்டு. மாட்டேன், அந்த பக்கம் நேற்று கொண்டு நழுவிடும். ஐயோ, கொட்டு. என் வயிற்றத்தையும் சேர்த்து கொட்டுற, கொட்டு. அடே, இப்ப நான் வெளியே போக போறேன். 5 நிமிஷம் கழிச்சு கத்துறேன். இப்போதையே கத்து. என்ன நீ தொண்டையில சுடுவேன்? அத்தாக்கித்தான் சுடுவேன். ஒருத்தருமே சாகல, குறி சரியில்லையா? உனக்கு துப்பாக்கி சொல்ல தெரியாதா? எனக்கு புரி வெச்ச துப்பாக்கி. நேற்றுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போன பணம் வச்சுக்க. நான் யார் தெரியுமா? என் மகன் தான். பாவி, நானே ஒண்ணு அடையாளம் தெரிஞ்சுக்க முடியலையே. இப்போ ஒத்துக்கிறீங்களா? சும்மா சொல்லுவீங்களே, என்ன போய் ஒண்ணுத்துக்கு உருப்படாத பையன், உருப்படாத பையன். இல்ல, நீ உருப்பட பையதான். நீ உட்கார வேண்டிய இடமே இதாண்டா. நான் உட்கார்ந்து இருக்கட்டும். முதல்ல லாக்கப்புறம் தள்ளிருக்கீங்களா ஆப்பக்காரி, அவளை வெளியே தள்ளுங்க. ஆமா, பாவம். போன் பண்ணியா? நல்லா தொடச்சு வைங்க டேபிள் லாக்காரிய. நாளைக்கு வந்து உட்காரு. இப்பவே தொடங்கண்டா, தொடங்க தொடங்க. ஹலோ ஹலோ, ஏ நான் பேசுறேன். ராங் நம்பர். ஹலோ ஹலோ ஜெயா, நான் பேசுறேன். ஐயோ, உனக்கு வேற வேற என்ன? ராங் நம்பர். யாரா தடிய? ஹலோ மாமா, குட் ஈவினிங். மாமாவா?
அம்மா நான் சாபா நீ சாகிறதா புழைக்கிறதான்னு ஏன்ட்ட கேட்ட ஹலோ மாமா என் பேர் சாரு உங்க ஜெயாவுடைய சந்து உன் ஃப்ரெண்டு சாரு ஏண்டி சாரு என்னடா அம்மா இப்ப என்ன என்னடி விஷயம் சொல்லு. என்ன அவசரம்? அப்பா பேசுறாரா? ஒண்ணும் இல்ல, சாயந்தரம் 6 மணிக்கு பிரவேஷ் பார்த்து வா, நான் காத்து எடுத்துப்பேன். எதுக்குடி? ஒண்ணும் தெரியாது. சரி, வந்து வச்சுக்கிறேன். இரு அப்பாவை கேட்டு சொல்றேன். நான் லவ் பண்றேன். அப்பா இன்னைக்கு சாருக்கு பர்த்டே பார்ட்டியா, என்ன வர சொல்றா. ஆமா, நாட்டுக்கு ரொம்ப தேவையானவ பர்த்டே கொண்டாடுறான். போயிட்டு வா, நம்ம வீட்டுல சாப்பாடு மிச்சம். போ சீக்கிரம். சாரு அப்பா போக சொல்லிட்டாரு, நான் வரேன்டி. அதான் அம்மா. சரி, இரு வந்து பேசிக்கிறேன்.